ஹே கைஸ், நான் ஷமிக். வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம், ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இந்த உலகத்தில், அதாவது இந்த யூனிவர்ஸில் இருக்குமா இல்லையா அப்படின்ற மாதிரி. அதாவது சின்ன வயசில் நம்ம பார்த்த கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்த்த மூவிஸாக இருக்கட்டும், இது எல்லா விஷயத்துலையுமே ஏலியன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த எங்கேயோ நம்ம பார்த்துக்கலாம், கேள்வியாவது பட்டுருக்கலாம். பட் ஏலியன்ஸை தாண்டி இந்த மாதிரி சில விஷயங்களும் யோசிச்சிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி இல்லாமல் வேற ஏதோ பிளானட்டோ, அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்க விஷயம், நம்ம மார்ஸில் போய் வாழ்ந்துருவோம், இப்போ பூமி அழிகிற மாதிரி நிலமையில இருந்துச்சுன்னா நம்ம போய் மார்ஸில் போய் வாழ்வோமா அப்படின்ற மாதிரி கேள்விகள், அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் நிறைய பேருக்குள்ள இருந்திருக்கும். மார்ஸ் இல்லாத இந்த யூனிவர்ஸில் பல கோடிக்கணக்கான பிளானட்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கோடிக்கணக்கான பிளானட்ஸ் இருக்கும்போது இவ்வளோ பிளானட்ஸில் நம்ம எங்கேயாவது போய் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி பல பிளானட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளானட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சூப்பர் எர்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒன் ஆஃப் த ஹேபிட்டபிள் பிளானட் இன் அவர் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹேபிட்டபிள் பிளானட்லாம் நம்ம எர்த்து மாதிரி வாழ தகுந்த ஒரு பிளானட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாசா 2023 வெளியிட்ட ஒரு பிளானட் தான் TOI 715b அப்படின்ற ஒரு பிளானட். அதாவது TOI 715 அப்படின்றது வந்து ஒரு நிக்நேமாக வச்சுக்கலாம். பட் நிக்நேம் இல்லை, இப்போ நான் சொல்ல போகிறதா நிக்நேம். TOI 715b அப்படின்றது வந்து ஒரு அஃபிஷியலான நேம். அதோட நிக்நேம் என்னன்னா சூப்பர் எர்த் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காக இதுக்கு பேர் சூப்பர் எர்த்துன்னு பார்த்தீங்கன்னா, எர்த்தை விட 1.5 டைம்ஸ் 1.5 மடங்கு ரேடியஸ் அதிகமாக இருக்கிற ஒரு பிளானட். இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் டுவார்ஃப் ஸ்டார், அதாவது நம்ம சூரியன் மாதிரியே இருக்கிற ஒரு ஸ்டார் தான். பட் அதை விட கொஞ்சம் சின்னதாக, நம்ம சூரியனை விட கிட்டத்தட்ட ஒரு 6 பில்லியன் வருஷம் ஓல்டர், அதாவது ஏஜ் அதிகமான. இப்போ நம்ம சூரியனோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் இயர்ஸ். 4 பில்லியன் இயர்ஸ்ன்றது போது 4 பில்லியன் இயர்ஸே நம்மளால் இமேஜின் பண்ண முடியல. அதாவது 4 பில்லியன் இயர்ஸ்னால் கிட்டத்தட்ட 400 கோடி வருஷம். 400 கோடி வருஷமே அவ்வளோ பெருசாக நம்ம ஹியூமனோட லைஃப் ஸ்பேனை கம்பேர் பண்ணும்போது 400 கோடி வருஷம்லாம் எங்கேயோ இருக்குது. இதுவே ஹியூமன்ஸ் உருவானதை கம்பேர் பண்ண போனாலே 400 கோடி வருஷம் எங்கேயே இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எவல்யூட்டட் ஹியூமன்ஸ் ஒரு 50,000 வருஷம் இல்லை தான் உருவாயிருப்பாங்க. ஸ்பீஷீஸ்லாம் உருவாக ஆரம்பிச்சது ஒரு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உருவாக ஆரம்பிச்சிருந்தாலும் 400 கோடி வருஷம் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நம்ம சன்னோட ஏஜ் யாராவது உங்ககிட்ட வந்து கேட்டாங்கன்னா 4 பில்லியன் இயர்ஸ், 400 கோடி வருஷம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. இதுவே TOI 715b அப்படின்ற பிளானட் இருக்குல்ல, அது சுற்றி வர ஒரு ஸ்டார், ரெட் டுவார்ஃப் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம சன்னை விட சின்னதாக இருக்கும், பட் நம்ம சன்னோட ஓல்டராக இருக்கும், அதிக டெம்பரேச்சரை வெளிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஸ்டாரை இந்த பிளானட் வந்து சுற்றி வருது. இப்போ எப்படி நம்ம பூமியை வந்து சன் சுற்றி வருதோ அந்த மாதிரி அதை சுற்றி வருது. ஸோ நீங்கள் கேட்கலாம், சன்னோட வயசு அதிகம்னு சொல்கிற. சரி, நம்ம சுற்றி வர டைம் இருக்குல்ல, நம்ம பூமி வந்து சூரியனை சுற்றி வரத்துக்கு 365 நாள் எடுத்துக்குது. ஸோ அப்போ அது என்ன கம்மியாக எடுத்துக்குமா அதிகமாக எடுத்துக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்மியாக எடுத்துருக்கோம். நான் உங்களுக்கு 2 செகண்ட் டைம் தரேன், எவ்வளோ கம்மியாக எடுத்துக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி பாருங்களேன். கெஸ் பண்ணிட்டீங்களா? ஒரு 300ன்னு நினச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒரு 250 கூட நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் சொன்ன போகிறது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூமியை வந்து நம்ம சூரியனை சுற்றுறதுக்கு 365 நாள் ஆறு 366 நாள் எடுத்துக்கும். ஆனால் TOI 715bயோட ஒரு வருஷம் அப்படின்றது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் 19 நாள் தான். யோசிச்சு பாருங்களேன், 365 நாள் எங்கே இருக்குது, 19 நாள் எங்கே இருக்குது. அதுக்கான காரணம் நான் சொன்ன மாதிரி அது வந்து நம்ம சூரியனை விட சின்னதாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த பிளானட் இருக்கிற பொசிஷன் அப்படி. அதாவது பொசிஷனை பற்றி சொல்ல வரும்போது தான், இப்போ நம்ம எர்த் இருக்குல்ல, இந்த எர்த் வந்து நம்ம சூரியனிலேருந்து ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹேபிட்டபிள் ஜோன்னா ஒன்றும் இல்லை, இப்போ தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுப்பில் வந்து கொதிக்க வச்சா அது வந்து 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு டெம்பரேச்சரை வந்து தொடும்போது அது ஆவியாக மாறும். இதுவே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சா 0 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு டெம்பரேச்சர் தொடும்போது அது வந்து ஃப்ரீஸ் ஆகும். அந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து நம்ம பூமியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா உயிர்களாலையும் உயிரோட இருந்திருக்க முடியாது. ஸோ ஆனால் ஃப்ரீஸாகவும் ஆகாமல் பாயிலாகவும் ஆகாமல் ஒரு திரவ நிலையில் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது தண்ணீர் வந்து எந்த ஒரு பொசிஷனில் திரவ நிலையில் இருக்கோ அதுதான் ஹேபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ரொம்ப புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நான் சூரியன் இருக்குது, சூரியன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி இருக்குது. ஸோ மெர்க்குரியில் ஒருத்தரால் உயிர் வாழ முடியுமா? அது செல்சியஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அங்கே தண்ணியை ஒரு சுட்டு விடுறதுக்குள்ளே அங்கே ஆவியாயிரும். அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கிற இடம் மெர்க்குரி. இதுவே மெர்க்குரியை தாண்டி ரொம்ப தூரம் போனீங்கன்னா நெப்டியூன், யுரேனஸ் அப்படின்ற மாதிரி பிளானட்ஸ்லாம் இருக்கும், கேசியஸ் பிளானட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளானட்ஸ் கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பாக தண்ணி வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். அந்த அளவுக்கு கோல்டாக இருக்கும். ஏன்னா சூரியனை விட்டு ரொம்ப தூரம் இருக்கனால.
ஸோ இது ரெண்டுக்கும் இல்லாமல் நடுவில் கரெக்டான பொசிஷனில் இருக்கிறது தான் எர்த் அப்புறம் மார்ஸ். ஸோ இது 2 பிளானட்ஸ் தான் இப்போ நம்ம சோலார் சிஸ்டமில் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. அப்புறம் ஏன்னா மார்ஸில் உயிர்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு வேறு காரணம். அதாவது அதோட அட்மாஸ்பியர் வந்து பல ரேடியேஷன்லாம் அட்டாக் ஆனதுனால அது வந்து ஒரு வேற ஒரு விஷயம் வந்து உயிர்கள் இல்லை அப்படின்றது. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். சரி, ஓகே. இப்போ இந்த பிளானட் வரும் சூப்பர் எர்த் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. அந்த ஸ்டாரோட நான் சொன்னேன் இல்லை ரெட் டுவார்ஃப் ஸ்டார் அப்படின்ற மாதிரி, ஸோ அந்த ஸ்டாரோட ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த ஒரு பிளானட்டில் உயிர்கள் வாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே நேரத்தில் தண்ணீர் வந்து அந்த பிளானட்டோட சர்ஃபேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இது வந்து தண்ணியை பற்றி நம்ம பேசும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது காம்ப்ளெக்ஸான டாப்பிக்காக போகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடிச்சிட்ருக்கோம்ல தண்ணி, இந்த தண்ணி வந்து நம்ம பூமிக்கு சொந்தமானதே இல்லை அப்படின்ற மாதிரி நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா முட்டாள்தனமாக இருக்குது, அப்போலேருந்து தண்ணிக்கு தானே இருக்குது, அப்போ பூமிக்கு சொந்தமாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா இது தண்ணீர் வந்து பூமிக்கு வந்ததுக்கான விதம் 100% யாருக்கும் தெரியாது. மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பார்க்குறோம்ல விண்கற்கள் எரிக்கற்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலியமாக தான் நம்ம பூமிக்கு தண்ணீர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பூமிக்கு வந்துச்சு. ஸோ நம்ம பூமிக்கு இந்த மாதிரி தண்ணி வந்ததுனால அந்த மாதிரி பிளானட்ஸ்க்கு வரணுன்ற அவசியம் இல்லை, பட் வரவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 50-50 சான்ஸாக அந்த பிளானட்டில் தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ ஒருவேளை தண்ணீர் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்குது, அந்த இடத்துல தண்ணீர் திரவமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் தண்ணீரும் இருக்கும். ஸோ இது 3 சான்ஸ் இருந்தாலும் இதை தாண்டி ஒரு 100, ஒரு 500, ஒரு 1000 விஷயங்கள் கரெக்டாக சேர்ந்தால் தான் ஒரு உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே உருவாகும். ஆனால் உயிரை தாண்டி இப்போ நம்ம பூமியில் இருக்கோம்ல, ஸோ இப்போ பூமி அழிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அந்த பிளானட்டில் போய் நம்மளால் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாழ முடியும், ஆனால் ப்ராக்டிக்கலாக அது பாசிபிள் இல்லை. ஏன்னா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நான் இதை சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, நம்ம பூமியிலேருந்து அந்த பிளானட்டோட டிஸ்டன்ஸ் 137 லைட் இயர்ஸ். லைட் இயர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா சிம்பிளாக நம்ம சொல்கிறேன். ஒரு செகண்டுக்கு லைட்டு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும், 10 செகண்டுக்கு 30 லட்சம், 100 செகண்டுக்கு 3 கோடி கிலோமீட்டர்ஸ். அதாவது 100 கிலோமீட்டர் போகிறதுக்கே நம்மளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. அதாவது நம்ம சூரியன்லேருந்து நிலாவுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்ஸ், ஒரு செகண்டில் லைட் அதை கிராஸ் பண்ணி போயிடும். அதுவே அவ்வளோனா லைட் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ தூரம் போயிட்டே இருக்கோ அதை தான் 1 லைட் இயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு லைட் இயரை நம்ம வந்து தாண்டணும்னா பல 1000 வருஷங்கள் ஆகும். இப்போ நம்மக்கிட்டே இருக்க டெக்னாலஜி வச்சு ஒரு லைட் இயர் போகணும்னா பல 1000 வருஷங்கள் ஆகும். நம்ம சூரியனோட பக்கத்தில் இருக்க ஸ்டார் பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமா பி அப்படின்ற சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டாருக்கு போகிறதுக்கு ஐ திங்க் 4 லைட் இயர் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ லைட் இயர்ஸ் 4 லைட் இயர்ஸ் அப்படின்றது விஷயம் பாசிபிளே இருக்குது இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு. ஏன்னா அவ்வளோ ட்ராவல் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட டெக்னாலஜியும் இல்லை. அப்படி கண்டுபிடிச்சி போகணும்னு நினச்சாலும் போகிறதுக்கு மினிமம் ஒரு 50,000 வருஷமாகவும் அவ்வளோ வருஷங்கள் ஹியூமனோட லைஃப் ஸ்பேனை யோசிச்சு பாருங்கள். ஸோ இதை தாண்டி 4 லைட் இயரே அவ்வளோனா 137 லைட் இயர் அப்படின்றது வந்து பாசிபிளே இல்லை. அப்புறம் எதுக்கு அதை பற்றி நம்ம பேசிட்டுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாமே, இப்படி ஒரு பிளானட் இருக்குது, உயிர்கள் அங்கே இருக்கலாம். இது மாதிரி ஒரு பிளானட் இல்லைங்க, 100, 1000, லட்சம், கோடி பிளானட்ஸ் வந்து நம்ம மில்கிவே கேலக்சிலேயே ஹேபிட்டபிளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ யோசிச்சு பாருங்கள், அப்போனா we are not alone in this universe அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேபி we are alone in this universe, பட் அப்படி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த பிளானட்டை பற்றி, இந்த சூப்பர் எர்த் அப்படின்ற பிளானட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் சின்ன வயசில் யோசிச்ச மாதிரி அங்கே போய் வாழ முடியுமா, இல்லை அங்கே ஏலியன்ஸ் இருக்குமா அப்படின்ற பல கேள்விகள்லாம் உங்கள் மைண்டில் தோணிருக்கும். ஸோ இந்த பிளானட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஸ்பேஸ் ரிலேட்டட் வீடியோஸும் அப்பப்போ நம்ம சேனலில் போடலாமா என்னன்றது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சலாம்னு நினைக்கிறேன். பாய்.